பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரோமர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தமும் ஆவியானுடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமபுரி சபைக்கு சொல்லும்போது, நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட ஜெபத்தில் போராட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபத்தின் ஆழத்தை நன்கு அறிந்தவர். தேவ சமூகத்திலே தன்னோடு கூட பழகின தன்னோடு கூட இருக்கிற ஊழியர்களுக்காக, நண்பர்களுக்காக, தன்னோடு கூட இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக அவர் தினமும் ஜெபிக்கிற வழக்கம் உள்ளவர். அதனால தான் நீங்கள் ரோமர் 16ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி அவங்கள விசாரிக்கிறார், அவங்களுக்காக ஜெபிக்கிறார். இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள இருந்த அந்த நல்ல தெய்வீக சுபாவம் நமக்குள் காணப்பட வேண்டும். நாம் ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நம்மோடு கூட பழகினவர்கள், நம் நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், நம்மோடு கூட பழகினவர்கள், நமக்காக எதிராக செயல்பட்ட மக்கள், இப்படிப்பட்ட ஒவ்வொருத்தருக்காக நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய ஜெபத்திலே அவர்களை நினைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். அதுபோல் நம்முடைய நம்ம அன்றாடம் சந்திக்கிற நபர்கள், அதாவது துணி அயன் பண்ணுறவங்க, போஸ்ட்மேன், குப்பை எடுக்க வருகிறவர்கள், இப்படி நம்ம யாரெல்லாம் அனுதினமும் சந்திக்கிறோமோ, பால் கடைக்காரர், பேப்பர் கொடுக்குறவங்க, இப்படி ஒவ்வொருத்தருக்காக நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு நாட்களில் அவங்களை விடுவிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நாம் யாரெல்லாம் சந்திக்கிறோமோ அவங்க எல்லாத்துக்காக நாம் அனுதினம் ஜெபிக்க வேண்டும். இந்தியாவில் பார்த்திங்கன்னா, ராவல்பிண்டி என்ற இடத்துல பண்டிதர் ராமபாய் அவர்கள் ஊழியம் செய்து வந்தார்கள். அவர்கள் நடத்தி வந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் சுமார் 1500 பெண் பிள்ளைகள் தங்கி படித்து வந்தார்கள். இப்பிள்ளைகளில் அநேகர் ராமபாய் அம்மையார் மூலமாய் ஆண்டவராக இயேசுவை அறிந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக்கொண்டார்கள். ஒரு நாள் நடு இரவில் ஒரு அறையில் விளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது. இது விடுதி சட்டத்திற்கு புறம்பானது. ஆகவே அந்த அறை மாணவிகளை கடிந்து கொள்ள வார்டன் சென்றபோது 15 வயது நிரம்பிய சிறுமி முழங்கால் இருப்பதை காண நேர்ந்தது. அவள் ஒரு சிறிய விளக்கை ஒரு கையில் பிடித்து கொண்டு மற்ற கையிலுள்ள பெயர் பட்டியலை பார்த்து ஒவ்வொருத்தருக்காக ஜெபித்து கொண்டிருந்தாள். அதில் அந்த ஆசிரமத்தில் படித்த 500க்கும் மேற்பட்ட மாணவிகளின் பெயர் எழுதப்பட்டிருந்தன. தேவ சமூகத்தில் மணிக்கணக்காக ஒவ்வொருவருக்காக பெயரை சொல்லி அந்த அருமையான மகள் ஜெபிப்பதை அந்த வார்டன் பார்த்து அவர் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிறுமி ஜெபித்தது போல நாமும் நம்மளோட பழகினவர்கள், தெரிந்தவர்கள், நண்பர்கள், அவங்க பேரை எழுதி வச்சு நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்கள் செய்வார். நம்ம யாருக்காக ஜெபிக்கிறோமோ அந்தந்த மனிதர்களுக்காக ஆண்டவர் இறங்கி அற்புதங்கள் செய்வார். அவங்களை விடுவித்து காத்துக்கொள்வார். எனவே நாம் ஒவ்வொரு மனிதர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமேன். ஜெபிக்கிறத நம்ம ஒரு நாள் விட்டுவிடக்கூடாது. ஒவ்வொருத்தருக்காக நம்ம யாரை சந்திக்கிறோமோ அந்த மக்களுக்காக நம்ம அனுதினம் ஜெபிக்கும்போது கர்த்தர் அவங்களை ரட்சித்து பாதுகாத்து கொள்வாராக. ஆமேன். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மக்களுக்காக, நம் தெரிந்தவர்கள், பழக்கமானவர்கள், நமக்கு அறிமுகமானவர்கள், நம் வாழ்வில் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்காக நாம் ஜெபிப்போமானால் கர்த்தர் பெரிய ஒரு அசைவை, ஒரு பெரிய எழுப்புதலை, ஒரு பெரிய ரட்சிப்பை நம்முடைய தேசத்தில் கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. நாம் அப்படிப்பட்ட ஒரு ஜெப வீரர்களாய் காணப்படுவோம். ஆபிரகாம் பார்த்திங்கன்னா, லோத்து சோதோம் பட்டணத்தில் உட்கார்ந்துருக்கிறான். அந்த பட்டணத்தை தேவன் அழிக்க போகும்போது அந்த லோத்துக்காக ஆபிரகாம் தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறான். அந்த லோத்துக்காக ஆபிரகாம் ஜெபித்த பொழுது ஆண்டவர் லோத்துவின் குடும்பத்தையும் காப்பாற்றினார். அல்லேலூயா. இந்த ஆபிரகாம் எப்படி லோத்துக்காக தன்னுடைய உறவினருக்காக ஜெபித்தாரோ அதே போல் நாமும் ஜெபிக்க வேண்டும். அதே போல் யோபு புத்தகத்தை வாசிக்கும்போது யோபுவின் நண்பர்கள் யோபு விமர்சனம் பண்ணார்கள். அந்த நண்பர்களுக்காக யோபு தேவனிடத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவர் சமூகத்தில் அந்த யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபித்த பொழுது யோபுவின் சிறையிருப்பை ஆண்டவர் திருப்பினார். ஆமேன். அதே போல் நாம் என்ன செய்யணும்? நம் நண்பர்களுக்காக, தெரிந்தவர்களுக்காக நாம் ஜெபிக்கும்போது நம்முடைய சிறையிருப்பு மட்டுமல்ல, அவருடைய சிறையிருப்பை ஆண்டவர் திருப்புவார். ஆமேன். எனவே இந்த காலை நேரத்தில்
அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானுடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படி நாம் ஒவ்வொருத்தரும் மற்றவர்களுக்காக ஜெபிப்போம், ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த காலை வேளை இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் அனுதினம் சந்திக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு ஆண்டவர் கிருபை தருவீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய மக்களை ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமென்.